இங்க ஒரு ஆளு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அவரோட ஆவி வேற எங்கேயும் போகாம அவரோட மொபைல்குள்ளேயே போயிடுது. உடனே அவரே மொபைல ஆன் பண்ணி அன்லாக் பண்ணி கேமராலாம் ஓபன் பண்ணி அங்க என்ன தெரியுதோ அத போட்டோ எடுத்து கேப்ஷனோட சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாரு. எப்பா டேய், நான் ஒரு மொபைலா மாறிட்டேன், அதுவும் இல்லாம எனக்கு 15% தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி போஸ்ட போட்டுட்டு கூடவே அவரோட லொகேஷனை ஆட் பண்ணி யார் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தரேன்னு சொல்றாரு. யாராவது இவரை கண்டுபிடிச்சு சார்ஜ் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த போஸ்ட பாக்குறவங்க எல்லாம் யாரா இவன் கோமாளி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மொபைல்ல 3% சார்ஜ் இருக்கிற அப்போ கரெக்டா பார்க்னு ஒருத்த வந்து அந்த மொபைல எடுக்கிறான். அத அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்தா மொபைல் லாக்ல இருக்கு. ஆனா திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆகி பேச ஆரம்பிக்குது. பார்க்கு மிரண்டு போறான். அப்போ மொபைல் ஆட்டோமேட்டிக்கா பிரவுசரை ஓபன் பண்ணி சர்ச் பண்ணி என் பேரு கிம் ஷான், ஒரு பெரிய டெக் கம்பெனியோட ஓனர்னு சொல்லுது. ஆனா பார்க்கு எவனோ பக்கத்துல இருந்துகிட்டு மொபைலை கண்ட்ரோல் பண்றானோ அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த மொபைல் இது உண்மைன்னு உனக்கு இப்பவே புரிய வைக்கிறேன்னு உன் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடு, இப்பவே உனக்கு $10 மில்லியன் அனுப்புறேன்னு சொன்ன உடனே பார்க்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்றான். அடுத்த செகண்டே அவன் அக்கவுண்ட்ல $10 மில்லியன் கிரெடிட் ஆயிருக்கு. பையனுக்கு தலகால புரியல. அப்போ அந்த மொபைல்குள்ள இருக்க ஆவி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா உனக்கு இன்னும் $100 மில்லியன் கொடுக்கறேன்னு சொல்லுது. அப்போ இந்த பார்க்கு இதாண்டா சான்ஸ்ன்னு, நீ உண்மையாவே டெக் கம்பெனி ஓனர்னா என்ன உன் கம்பெனில வேலைக்கு எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே பார்க்க அந்த கம்பெனியோட பிரசிடென்டாவே ஆக்கிடுது. ஆனா ஆபீஸ்க்கு போற முதல் நாள் மொத்த எம்ப்ளாயிஸும் இவனை மரியாதையா வரவேற்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு நான் தான் யுங் சயோன் உங்க செக்ரட்டரின்னு சொல்றா. அங்க பார்க்கு அவனோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மொபைல்குள்ள இருக்க கிம் ஷான் என்னோட வீட்டுக்கு மட்டும் போ, என் பொண்ண ஒரே ஒரு டைம் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பார்க் அங்க இருந்து கிளம்புற நேரத்துல அந்த வீட்டு வேலைக்காரன் பதட்டமா அங்க இருந்து போறத பார்த்துட்டு பார்க்க ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஏன்னா கிம் ஷானுக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி இவன் தான் காரணமா இருப்பானோன்னு ஒரு சந்தேகம். கஃபேக்கு போற அந்த வேலைக்காரனை ஃபாலோ பண்ணி போற பார்க்கு அந்த வேலைக்காரன் அங்க யார பார்க்க வந்திருக்கான்றத பார்த்து பதறி போறான். அது யாரு, உண்மையாவே கிம் ஷானுக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி யாரு இருக்கான்னு கிரைம் த்ரில்லர் ஸ்டைல்ல சொன்ன ஸ்டோரி தான் அன்லாக் மை பாஸ். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.